பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமறி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி, தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமேலா என்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாதீஸ்வரர் முக்கண்ணி அம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி பணியை தொடங்கலாம். இன்றைய பாடப்பகுதி தேவார பாடப்பகுதியில் இன்றைய பாடம் முதல் திருமுறை, திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை, பதிகை எண் 29வது பதிகம், திருநரையூர் சித்திச்சரம் என்ற பதிகம். எத்தனாவது மந்திரம்? திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை. அதை அப்படி தொடர்ந்து டக்குன்னு சொல்லிட வேண்டியதானே. முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் 29வது பதிகம் தர மந்திரையன் அப்படி தொகுத்து ஒன்று மட்டும் சொல்லாமல் எல்லாம் சொல்லணும். 29வது பதிகம் திருநரையூர் சித்திச்சரம், மந்திரையன் 7. இந்த மந்திரத்தில் நெஞ்சோடு பேசுவது, இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறது கூட நம்ம மாணிக்க வாசகர் நெஞ்சோடு பேசுறது பற்றி உரையாசிரியர் என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம ஒரு தடவை பேசலாம். அடுத்த வகுப்பில் கூட பேசலாம், நாளைக்கு கூட பேசலாம். அதனால் இதில் ஞான செய்திகள் நிறையா இருக்குதுன்னு சொன்னோம். அதுதான் அந்த மந்திரம் 2ல் வீடுகளை பற்றி, அதுபோல் குடில்கள் பற்றிய செய்திகள், அதுபோல் முத்திப்பேறு பற்றிய செய்தி 2வது மந்திரத்திலே இருக்கிறது. 3வது மந்திரத்திலே கல்வியாளர்கள் நிறைந்திருப்பதை சொல்லுகிறது. 4வது மந்திரத்தில் வண்டுகள் பற்றிய குறிப்பு இருக்கிறதுனால துரிய நிலை வரைக்கும் இதை சொல்லான்னு சொல்லியிருந்தோம். 5வது மந்திரத்தில் தேவர்கள் மக்கள் பற்றிய குறிப்பு சொல்லி சிவன் அறிவதற்கு அறியவனாக இருக்கிறான், நட்புத்தன்மையால் மேம்பட்ட மறையவர் வாழும் தலம் நட்பு, அதை விரித்து சொல்லியிருந்தோம். 6வது மந்திரத்தில் இறைவன் சூலப்படையோடு இருக்கிறது, மழுவோடு இருக்கிறத விரித்து சொல்லியிருந்தோம். 7வது மந்திரத்தையும் நாம் பார்க்கணும். மந்திரம் 7க்கான பொழிப்புரை, நெஞ்சே தன்னோடு வேறுபட்ட அவுணர்களின் முப்புறங்களை எய்து அளித்தவன் இறைவன், வெற்றியுடைய வில் உடையவன், குற்றமற்றவன், அந்த இறைவன் விரும்பும் தலம் இது. மணமிக்க பொது மன்றங்கள், பொது மன்றம்னா ஊரினுடைய மையப்பகுதிகள் உடைய தலம் இது. அங்கு இத்தலத்து இறைவனை வழிபட்டு தெளிவடைக என்பது மந்திரத்தினுடைய பொழிப்புரை. குறிப்புரை 4 வார்த்தை இருக்குது, அவ்வளவுதான். அன்றி, வேறுபட்டு 2 வார்த்தை முடிஞ்சது. மன்றில், பொது சபை, அவ்வளவுதான் இருக்கு. 7வது மந்திரத்தினுடைய பொருளை நாம் விரித்து பார்க்கலாம். அவுணர் முப்புறம் எரித்தது, அவுணர்களின் முப்புறம் எரித்தது, அது பாச நீக்கத்தை காட்டுகிறது.
அவுணர்கள் அல்லது அசுரர்கள் சிவநெறி விட்டு திருமால் புத்தநந்தியாக வந்து போதித்த நெறியில் சென்று சிவ வழிபாட்டை விட்டார்கள். அப்போது இறைவன் அந்த முப்புரத்தை வந்து எரிக்கிறார். எனவே முப்புறம் எரித்தல் என்பது சிவநெறியை கைவிட்டவர்களுக்கு இடத்தில் இருந்த குறைகள் நீக்கப்படுவதற்காக என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். சிவநெறி விடாத மூவரை பணிகொள்கிறார். சிவநெறி விட்டவர்களுக்கு குறை நீக்கி ஆட்கொள்ளுகிறார், பின்னர் ஆட்கொள்வார் என்பதுதான் அந்த கதை நமக்கு சொல்லுவது. மேலே திரிசூலம் அழு பற்றிய குறிப்பு வரும்போது நாம இதே ஞான செய்தியை பேசியிருக்கிறோம். அச்செய்தி இங்கு மீண்டும் விரிவடைந்து வருகிறது. இறைவன் குற்றமற்றவன். விமலன் இரண்டாவது வரியில் இருக்குது. விமலன் திருமுறைகளில் ஒரு செய்தி பேசி அதன் பின்னர் பேசுகின்ற செய்திகளுக்கு தொடர்பு இருக்கும். குற்றம் நீக்குகின்ற இறைவன் குற்றம் இல்லாதவன் என்று சொல்லதான் விமலன் என்றார். அந்த விரும்பும் ஊர்ல கூட ஒரு செய்தி இருக்குது. இந்த இரண்டாவது வரியில் இருக்கக்கூடிய விரும்பும் ஊர்ல அவுணர்கள் போன்றவர்கள் இருக்கிற இடத்தை இறைவன் விரும்புவதில்லை. ஆனால் இந்த தலத்தை இறைவன் விரும்புகிறார். எல்லா அடுத்த மந்திரத்திலையும் விரும்பும் ஊர்ன்னு இருக்குது. அதாவது சிவ வழிபாடு நடக்கின்ற இடத்தை இறைவன் விரும்புகிறார். குற்றமற்ற இறைவன் விரும்புகிறார். சிவ வழிபாடு நடக்காத இடத்தில் குற்றமற்ற இறைவன் குற்றத்தை நீக்குகிறார். அப்படி அதை பொருத்தினாதான் நீங்க அதை திருமூலர் சொன்ன வரி நமக்கு புரியும். முப்புறம் என்பது மும்மல காரியம் என்பது புரியும். இல்லைன்னா அதையும் நம்ம சும்மா மொனட்டானஸா சொல்லிட்டு இருப்போமே தவிர ஏன் சொல்றோங்கிறது தெரியாது. அது அழகா இதுல பொருத்தமா வந்திருக்குது. ஊர் பொது சபைகளில் மனம் நிலை பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறார். மனம் நிலை பெற்றிருத்தல் என்பது சரியையினுடைய இரண்டு மார்க்கங்களும் நிலை பெற்றிருப்பதற்கான இரண்டு மார்க்கங்களுக்கான சாதன குறியீடு. இப்பதான் பெரிய புராணம் பேசும்போது கூட அதை பதிஞ்சு விட்டுருக்கிறோம். நீர் இருக்குதுங்கிறது அது சாதனம், நிலவளம் இருக்குங்கிறதும் சாதனம் தான். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டுலாம் அதில் சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த மணமிக்க மலர் இருக்குங்கிறது சாதனம் இருக்கிறதுன்னு பொருள். மணமிக்க மலர் இருக்கிறது என்ற குறிப்பினால் சரியைக்குரிய சாதனம் இருக்கிறது, கிரியைக்குரிய சாதனம் இருக்கிறது. கிரியை யோகம் சேர்த்து பேசப்படுறதுனால 3 மார்க்க குறியீடு அதில் இருக்குது. இந்த மனம்ங்கிற ஒரு வார்த்தையிலேயே இருக்கிறது. மணமிக்க மலர் இருக்குதுன்னா நீர்வளம் இருக்கிறது. என்று நாம் அதை கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்முடைய திருமுறைகளில் அந்த திருமுறை தலங்கள் எல்லாம் இயற்கையோடு சேர்த்து பேசப்படுறதுக்கு அதான் காரணம். எந்த திருமுறை தலங்களை சொன்னாலும் இயற்கையோடு சேர்த்து சொல்றதுக்கு அதான் காரணம். பொழில்கள் இருக்கிறது, சோலைகள் இருக்கிறது என்றெல்லாம் திருவாசகத்திலெல்லாம் இருக்குது. சோலை இருக்கிற குறிப்பெல்லாம் அதெல்லாம் எதுக்காக வருதுன்னா
நீர் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு எடுக்கக்கூடாது. அந்த நீர்வளம் இருக்கிறதுனால செடி கொடிகள் நல்லா இருக்குது. செடி கொடிகள் நல்லா இருக்கிறதுனால அந்த சரியை கிரியைக்குரிய சாதனங்கள் கிடைக்குது என்று பொருள் எடுக்கணும். கிடைக்கிறது என்று பொருள் எடுக்கணும். அப்படியே நீங்கள் அதை அங்கே திருப்பினீங்கன்னா, அவுணர்களுக்கு திருப்பினீங்கன்னா நேராக மாறும். அவுணர்களுக்கு இது இல்லை. என்ன காரணம்னா, அவர்கள் அந்த சாதனத்திலேயே இல்லை. பிறகு அது அந்த நகரம் இருந்தான்னா இல்லைன்னா என்ன, அப்படி அது எப்படி சுற்றினாலும் கரெக்டாக வரணும். சும்மா வாயில் தோன்றதெல்லாம் பேசிடக்கூடாது. அவுணர்கள் நகரத்தில் இது இல்லை. ஏன்னா அது அவங்க இருந்தாலும் பயன்படுத்த போகிறதில்லை. அது இல்லாத இடத்துல யார் விரும்பி இருப்பதில்லை. அங்கே இறைவன் இருப்பார், விரும்பி இருக்க மாட்டார். அந்த தலத்திற்கு நரையூரில் சென்றுங்கிற வார்த்தை இதுவரைக்கும் வரல, இப்போதான் வருது. சேரும் சித்திச்சரம், செம்பன் சித்திச்சரம், சேடர் சித்திச்சரம். முதல் முறையை இப்போ என்ன சொல்றாரு? சென்று சித்திச்சரமே தெளி நெஞ்சே, சித்திச்சரமே தெளி நெஞ்சே. அந்த தலத்துக்கு போய், திருத்தலத்துக்கு நாம் போகிறதுக்கு ஞானம் மட்டுமே காரணம் கிடையாது, 4 சாதனமும் காரணமாகும். ஒரு திருத்தலத்துக்கு நாம் போகிறோம்னா சரியையும் காரணமாக இருக்கும், கிரியையும் காரணமாக இருக்கும், யோகமும் காரணமாக இருக்கும், ஞானமும் காரணமாக இருக்கும். ஆனால் தெளிதல் என்பது சரியையில் உள்ள கலைச்சொல் கிடையாது. அதுதான் அதில் இருக்கிற நுட்பம். தெளிதல் என்பது கிரியையில் உள்ள கலைச்சொல் கிடையாது. யோகத்தில் இருக்கின்ற கலைச்சொல் கிடையாது. எங்க இருக்கிற கலைச்சொல்? அப்படியானால் அங்கு சித்திச்சரமே தெளி நெஞ்சே என்றால், சித்திச்சரமே தெளி என்று சொன்னார தவிர சித்திச்சரத்து இறைவனை தெளின்னு சொல்லல. நாம எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, நமக்கு திருத்தலம், திருக்கோயில், திருவருள் இவற்றிற்கெல்லாம் என்ன கிடையாது, நமக்கு திருமுறையில் வேறுபாடு கிடையாது. நமக்கு வேறுபாடு கிடையாது. அதனால தான் நமக்கு அந்த சேத்திரக்கோவை என்று பல பதிகங்களே இருக்குது. நமக்கு இறைவனுடைய தலங்கள் பெயரை மட்டும் சொல்றது. திருமுறை சொன்னால் நிறைய பலன் கிடைக்கும்னா, தலங்கள் பெயரை சொல்றதுனாலே பலன் வரும்னு அவங்க நம்பியிருக்கிறாங்கல்ல நாயன்மார்கள். இல்லைன்னா எதுக்கு சொல்றாங்க? தலங்கள் பெயரை மட்டும் சொல்றதுனாலேயே நன்மை வரும்னு நம்பியிருக்கலாங்கிறாங்க. இல்லைன்னா எதுக்கு ஒரு பதிகமாக பாடுறாங்க? ஒரு பதிகம் பாடினா நன்மை வரணும் இல்லை? அப்போ தலங்களை பாடினா நன்மை வரும்னா, அந்த சேத்திர கோவைகளுக்கும் பிற பதிகங்களுக்குமான வேறுபாடுன்னு எதுவும் கிடையாது. அதான் அதில் முக்கியம். அந்த தலத்தை தெளி என்பதன் பொருள் என்னது? தலத்து இறைவனை தெளி. அதனாலதான் தெளிதல் என்பது சாதனமாக நிற்கிறதுனால தான் மேலேயே நமக்கு 3 சாதனை எடுத்து கொடுத்தாச்சு. என்னதெல்லாம்? கிரியை, யோகம். அதுக்கு அந்த தலம் காரணமாகும். ஞானத்துக்கும் நம்ம கோயிலை சொல்லிட்டு இருக்கிறோம். 12ஆம் நூற்பாவை நம்ம ஞானத்துக்காக சொல்லி கொண்டிருக்கிறோம். ஞானத்துக்கும் கோயில் உண்டு. கோயிலுக்கு போறது ஞானத்தை தரும். கோயிலுக்கு போறதே எதாயிராது? ஞானமாகிவிட. அதுதான் அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால தான் அவர் அந்த வார்த்தையை, அந்த பொருளில் தான் நம்ம அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். அடுத்த பதிகத்துக்கான திருப்பாட்டுக்கான பொருள்: நெஞ்சே, ராவணனுடைய வலிமை கெடுமாறு கைலை மலையால் அழுத்திய விரலை உடையவன் சிவபெருமான். அந்த இறைவன் விரும்புவதும் புகழ்ந்து பரவுவார் வாழ்வதும் திருநரையூர் சித்திச்சரம். அந்த இறைவன் விரும்புவதும் புகழ்ந்து பரவுவார் வாழ்வதும் திருநரையூர் சித்திச்சரம். அந்த தலத்தை நீ தெளிவாயாக.
ஒரு தலத்தை தெளிந்து கொள்ளுதலே அந்த தலத்தில் இருக்கிற யாரை தெளிதலாகும். திருமுறையில் தலத்துக்கும் இறைவனுக்கும் வித்தியாசமே கிடையாது. நிறைய ஊரில் இறைவன் பெயரே தலத்து பெயரில் தான் இருக்கும். ஆரூராங்கிறதுலையே யார் வந்துடுறா? ஆரூராங்கிறதுலே இறைவன் வந்துடுறார. சிதம்பரேசாங்கிறதுல யார் வந்துடுறா? நடராஜர் வந்துடுறாரு. அண்ணாமலை யார்? திருவண்ணாமலைங்கிற தலத்து பேர்லேயே யார் வந்துடுறா? நீங்கள் அதைத்தான் இதில் ஞானசம்பந்தர் உணர்த்துறாருன்னு பார்க்கணுமே தவிர அது சாதாரண பொருள் அடிப்படையில் அதை நம்ம பார்த்துடக்கூடாது. இந்த மந்திரத்தில் வழக்கமான மந்திரங்களில் பேசுகின்ற ராவணனை பற்றி பேசுகிறார். அரக்கன் ஆண்மை அழிய அப்படின்னு சொல்றாரு. அதாவது வலிமைன்னு அர்த்தம். அதில் ஒரு நுட்பம் இருக்குது. அரக்கன் அழியன்னு சொல்லல ஞானசம்பந்தர், அவனுடைய வலிமை அழியன்னு தான் சொன்னார். அதிலேயே ஒரு கேள்வி நமக்கு பிறக்கும். வலிமையை ஏன் அழிக்கணுங்கிறது தோன்றும். வலிமை ஏன் அழிக்கப்படுகிறது என்றால் அந்த வலிமை சிவனுக்கு எதிரானதாக இருந்தது, பதிக்கு எதிராக இருந்தது. பசுவினுடைய வலிமை யாருக்கு எதிராக இருக்கக்கூடாது? பதிக்கு எதிராக இருக்கக்கூடாது. மனைவிக்கு எவ்வளவு, மனைவி கணவனை விட அதிகமாக சம்பாதிக்கலாம், ஆனால் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிச்சுனாலே வீட்டில் சண்டை வந்துடும். நான் உன்னை விட கூட சம்பாதிக்கிறேன்னு மனைவி சொல்ல ஆரம்பித்தாலே வீட்டில் சண்டை வந்துடும். உண்டா இல்லையா? அதே மாதிரி அப்படி நீங்கள் அடுக்கடுக்காக யோசிங்க. அங்கே கணவன் மனைவிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கக்கூடாது. அங்கே கணவனை யாருன்னு சொல்லி வச்சிருக்கிறோம்? பதின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அந்த இறைவனுக்கு எதிரான செயலில் ராவணன் இறங்கினார். பிறகு அந்த வலிமை முனைப்புடைய வலிமையாக இருந்தது. இந்த முனைப்புடைய வலிமைகள் எப்பொழுதுமே மும்மலத்தின் காரியங்களாகத்தான் இருக்கும். நீங்க சித்தியார் அந்த இருபத்தில் போய் 3வது மந்திரம் எடுத்து படிச்சீங்கன்னா 4வது மந்திரம் 3 மலங்களுடைய பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அதுல ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. எல்லா நூல்லையும் இருக்காது, நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற நூல்ல இருக்காது, வேறு நூல்களில் வருது. என்ன குறிப்புனா, இப்போ ஆணவமல காரியம் 8 அப்படின்னா 8 இருக்கணும்னு கிடையாது, 1 இருந்தாலே போதும்னு கொடுக்குறாங்க அதில். ஆமாம், மாயையின் காரியம் ஒருத்தருக்கு எல்லாம் இருக்கணும்னு கிடையாது, அதில் எத்தனை இருந்தால் போதும்? 1 இருந்தாலே போதும். அவன் என்ன உடையவன்? மாயைக்கு உட்பட்டவன் அப்படின்னு இருக்குது. 8, 7, 6 அப்படின்னு ஒரு 3 வரிசையில் இருக்கும் அந்த நூலில். அதில் அந்த எல்லாத்துக்குமே கீழே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆமாம், 8 இருக்கணும்னு கிடையாது. ஆணவமலத்தால் ஒருத்தனுக்கு தீய செயல்கள் 8 வடிவத்தில் வரும். அதில் எத்தனை இருந்தால் போதும்? 1 இருந்தாலே போதும். 1 இருந்தாலே போதும். புற்றுநோய்க்கான கிருமி உடம்புல 1000 இருந்தான்னு 1 இருந்தான்னு, ஒன்றே எதா மாறும். புற்றுநோயை ஏன் தீர்க்க முடியலன்னா அந்த கிருமியை வேரோட என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாதனால தான் பாவம் அந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க மக்கள். அது மாதிரி தான் இது. அதனால இது மும்மல காரியமாகிறது. மும்மலத்தினால் ராவணன் இந்த செயலில் இறங்குகிறார். இறைவன் தன் கால் விரலை ஊன்றி மறைப்பு சக்தியாக செயல்பட்டு பக்குவம் கொடுத்து தன்னை பாட வைத்ததை நம்ம வரலாற்று கதைகள், புராண கதைகளில் பார்க்கிறோம். ராவணன் கைகளால் மலையை தூக்கினான், சிவபெருமான் தன் கால்களால் அவனை திருத்தினார். அந்த செய்தியை பார்க்கணும். ராவணன் கையை நம்பினான், எதை நம்பல? இறைவன் திருவடியை நம்பல. ராவணன் தன் கையை நம்பின அளவுக்கு எதை நம்பல? திருவடியை நம்பல. வாங்க சிவாயனம், குருவே போற்று. திருவடியை நம்பவில்லை. எப்பவுமே நமக்கு கை என்பது பலத்தினுடைய ஒரு குறியீடா இருக்கும்.
ஆமாம், நீங்கள் வந்து கர்ம இந்திரியங்களுக்கு விளக்கம் படிச்சீங்கன்னா கை வந்து நம்ம செயல் செய்கின்ற செயலுக்கான ஒரு பலத்தை குறிப்பிடுற குறியீடாக இருக்கும். ராமனுடைய பலம் வந்து அவருடைய கையில் தான் இருக்குது. அவர் வில் பிடிக்கிற கையில் தான் இருக்குது. பீமன் பலம் அவன் கையில் தான் இருக்குது. அர்ஜுனன் பலம் அவன் கையில் தான் இருக்குது. எனவே பலமுடைய கையை நம்பினான். காப்பாற்றுற இறைவனுடைய காலை என்ன செய்யலை, நம்பலை. என்ன படிச்சுக்கிட்டோம் இதில்? நம்ம கையை நம்ம நம்புறதை விட இறைவனுடைய காலை என்ன செய்யணும், நம்பணும். திருவடியை நம்பணும், நம்ப வேண்டும். அதனால தான் வள்ளுவர் தன்னுடைய முதல் அதிகாரத்தில் திருவடிகளையே பேசினார். போன வகுப்புல கூட அதைத்தான் பேசியிருக்கிறோம். திருவடிகளையே பேசினார். இருள் சேர் இருவினையும் இந்த இது சொன்னோம்ல, சேர்ந்தார் தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்ல தாழ். அது காரணம் அதுதான். திருவடியில தான் கவனம் இருக்கணும் ஆன்மாவுக்கு. இதையெல்லாம் நாம் அதில் ராவணனை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது செய்தி படிக்கணும். அதான் ஏற்கனவே படித்தோம்னு நம்ம நினைச்சோம்னா இறைவன் காட்ட மாட்டார். புதுசு புதுசாக என்ன செய்வார், காட்டுவார். கார் தயாரிக்கப்பட்ட காலத்திலிருந்து புதுசு கார் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதான் எல்லாமே டிசைன் பண்ணியாச்சான்னு விடுறானா? விட மாட்டான். நமக்கு தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டாடா கம்பெனி 2024 ஏப்ரல் மாதம் வரைக்கும் உள்ள கார் அவங்க வெளியிட்டிருக்காங்கன்னா அவங்ககிட்ட மாடல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. வேற மாடல் எக்ஸ்என்சி அவங்ககிட்ட 2020க்கான 26க்கான மாடல் அவங்க கையில் இருக்கும். என்ன செய்ய மாட்டாங்க, வெளியிட மாட்டாங்க. அந்த வெளியிட்ட மாடலில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்ததுன்னா உடனடியாக அந்த மாடல் என்ன செய்வாங்க, வெளியிடுவாங்க. இப்போ நீங்கள் இஸ்ரோவில் வந்து செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க, ராக்கெட் அனுப்புகிறாங்கன்னா நாம் வந்து என்ன நினைக்கிறோம்னா சந்திராயன் அனுப்புகிறாங்க. சந்திராயன் அங்கே உண்மை அது கிடையாது. சந்திராயன் ப்ராஜெக்ட் மாதிரி 10 ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கோம். 2030க்கான ப்ராஜெக்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கோம். அதுக்கான நிதி வரலனாலும் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கோம். பல பிரிவாக நடந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு துறையிலிருந்து நம்ம என்ன கற்கிறோம்னா என்னது, அவங்க நேற்று இருக்கிறதுக்கு மாறுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதே தான் நம்மளையும் சிந்தனையிலையும் என்ன வரணும், மாற்றம் வரணும். இப்போ நம்ம திருநாவுக்கரசரை பற்றி நம்ம பேசணுமே தவிர அந்த பார்வையில் ஒரு மாற்றம் செஞ்சுருக்கோம். திருநாவுக்கரசர் புராண கதையை இந்த கோணத்தில் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லை. என்னது புதுசாக பார்த்துருக்குறோம்? அதில் அந்த ஒரே குடும்பத்தில் பலர் இறக்குறாங்க. அப்போ அந்த உடம்பினுடைய அப்பா இறக்குறாரு, அம்மா இறக்குறாங்க, மாப்பிள்ளை இறக்குறாரு. அப்போ அந்த உடம்பு வந்து அழிந்து போகிறத ஒரே நேரத்தில் யார் பார்க்குறா? நாவுக்கரசர் பார்க்குறாரு. சைவத்தினுடைய கல்வியினுடைய நோக்கமே எது, அழியுங்கிறத உணர்றது தான். ஆமாம், அது வந்து நம்ம உடம்புல வச்சு நம்ம அறியறத அவர் அடுத்தவங்க உடம்புல வச்சு எத்தனை வயசில் பார்த்துட்டார்? 10 வயசில் பார்த்துட்டார். நீங்கள் அந்த பகுதியை உறுதியாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு பண்டார சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உடம்பு நான்கிற எண்ணம் போயிடும் அப்படிங்கிற செய்தியை முதலாக நம்ம கூட்டத்தில் தான் பதிவு பண்ணியிருக்கிறோம். காரணம் என்னன்னா, நாம் எதையும் எப்படி பார்க்க ஆசைப்படுறோம், புதுசாக பார்க்க ஆசைப்படுறோம். அதுவும் அந்த மடத்துடைய சொற்பொழிவிலே பதிவு செய்கிறோம். அதுக்கு பிரமாணங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த பண்டார சாத்திரத்திலிருந்து பிரமாணங்கள் கொடுத்துருக்குறோம். அதை வந்து அன்னைக்கு நம்முடைய இது வரல, பாக்கியம் அந்த பாடத்தை கேட்டுட்டு வகுப்பு முடிஞ்சோன்னே அழுதே விட்டது. என்ன சொல்லிச்சு? ஆமாம், இவங்கெல்லாம் சும்மா அப்படியே இருக்கிறாங்க. பாக்கியம் வந்து அழுது அப்படியே என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய உயிருக்குள்ளே போயிட்டுங்குது. அது என்ன காரணம்னா, அந்த பாடம் கேட்கும்போது அந்த பாடம் மட்டும்தான் நம்மகிட்ட என்ன இருக்கணும். பொதுவாக நம்மகிட்ட என்ன இருக்கும்னா, என்ன கேட்டுட்டு இருக்கிறோம், எத்தனாவது மந்திரம் போயிட்டு இருக்குது, இதில் என்ன பகுதி சொல்லியிருக்காங்க, என்ன பகுதி சொல்லலை, இதை நம்ம முத்தி எப்படி கேட்டிருக்கோம், இப்படி தான் நம்ம மைண்டு போகும். புரியுதா? ஆனால் எது மட்டும்தான் இருக்கணும்? ஆமாம், அந்த பாடம் கேட்குறவருடைய கண்ணை பார்த்தா அந்த பாடம் தான் தெரியணும். ஆனால் எது பாடம் தெரியாது, எதுதான் தெரியும்? நீங்கள் தெரிவிங்க. புரியுதா? இவன் நல்லா சினிமாவில் காட்டுவான். கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒருத்தர் நிற்பார். நாம் எதிர போய் நின்னா நாம் எதில் தெரியும்? அதே மாதிரி உங்கள் கண்ணில் பாடம் தான் தெரியணும். ஆனால் தெரியாது. நீங்கள் என்னை சேர்த்தான் சொல்கிறேன். நான் பாடம் கேட்டாலும் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம என்ன செய்வோம்னா, இதை இப்படி சொல்லியிருக்கலாம், இதை அப்படி சொல்லியிருக்கலாம், இந்த மந்திரத்தில் இந்த பகுதி விடுபட்டு போச்சு, அந்த பகுதி இது நம்ம வந்து இதில் சிந்தனையில் தான் இருப்போம்.
அதாவது பலர் இருக்கணும், எண்ணங்கள் எதா இருக்கணும். 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள்னார் பாரதியார். 30 கோடி பேர் நாங்கள் வாழ்கிறோம், ஆனால் எண்ணம் எத்தனை தான்? அங்கே தான் மாணவர் ஜெயிக்கிறது தோக்கிறது இருக்குது. எல்லாரும் தான் இருந்தாங்க, பாக்கியத்துக்கு மட்டும் இப்படி உயிருக்குள்ளே போச்சுது. அது சொல்லி அழுதுட்டு உள்ளே போய் என்னமோ பண்ணுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அழுது. என்ன காரணம்னா, அறிவுபூர்வமாக அந்த பாடத்தை பார்க்காமல் என்ன பூர்வமாக பார்த்துட்டு, அனுபவபூர்வம் பார்த்துட்டு. சிலர் வந்து அது அந்த சிலர் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வரும். பாக்கியம் அப்படி புது மாணவர் கிடையாது, அது 15 வருஷம் மாணவர், புது மாணவர் கிடையாது, பழைய மாணவர். அதுதான் நீங்கள் நம்ம பாடம் கற்கிறதுல, சைவம் கற்கிறதுல இந்த இடத்துக்கு நம்ம மாறணும். என்ன பூர்வமாக மாறணும். ஏன் அந்த அழுகை உங்களுக்கு வரல? ஏன் வரல? கொஞ்சம் நீங்களா யோசிச்சு சொல்லுங்க. என்ன காரணம்னா, என்ன பூர்வமாக கவனிச்சிருப்பீங்க? அறிவுபூர்வமாக. ஓ, இத்தனை மெசேஜ் வந்திருக்குது, 2வது மெசேஜ் வந்துட்டு, 17வது மந்திரம் வந்துட்டு. அங்கே தான் நாம் வந்து சைவத்தை எதா வாங்க முடியாமல் போகிறோம், உணர்வு பூர்வமாக வாங்கணும். அதாவது ஒரு சினிமா பாடல் உண்டு, பழைய பாடல், சினிமாக்காரனுக்கு அதுதான். பழைய சினிமா பாடலில் ஒரு பாட்டு வரும், நான் என்ன பேச நினைக்கிறேனோ அதை தான் நீ பேசணும், நீ என்ன பேச நினைக்கிறியோ அதை நான் பேசணும். அப்படி ஒரு சினிமா பாட்டு உண்டு. அது அது சினிமாக்காரனுக்கே அது இருக்குது அந்த விதி, நமக்கும் அதுதான். எதுக்கு இதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா, ஜெயிக்கிற இடம் அதுதான். நம்ம செய்துட்டு இருக்கிறது எந்த இடம்? தோற்கிற இடம். நம்ம எல்லாருமே தோற்ற இடம் அதுதான். நீங்கள் இன்னும் உங்களுக்கு சைவ உலகம் தெரியாது, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க. மதுரையில் நான் படிக்கிற காலத்தில் மதுரை திருவள்ளுவர் கழகம்னு ஒரு இடம் இருக்குது, வடக்கு கோபுரத்தை ஒட்டி இருக்கும் மதுரை திருவள்ளுவர் கழகம். நான் படிக்கிற காலத்தில் அங்கே பேசி பரிசு வாங்கியிருக்கிறேன். 35 வருஷம் அப்படின்னா, வருஷங்கள் 35க்கு மேலே அந்த அதில் பேசி பரிசு வாங்கியிருக்கிறேன். அங்கே வந்து 10 நாள் கருத்தரங்கம் இரவு முழுவதும் நடக்கும். நைட்டு 6 மணிக்கு தொடங்குவாங்க, 8:30 மணி 9 மணிக்கு முடியும். இப்படி 10 நாள் நடக்கும். 10வது நாள் அந்த பேசினவர்களுடைய அவரை ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. அப்படின்னா என்னதுன்னா, அவர் பேசுனதில் உள்ள நீங்கள் சமஸ்கிருத வார்த்தை பயன்படுத்தினீங்க 13ஆம் தேதி, 14ஆம் தேதி இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்தினீங்க, 18ஆம் தேதி பரிமேலழகர் உரையை தப்பாக சொன்னீங்க, அவனை அழ வச்சிருவானு. கடைசியில் ஒரு வார்த்தை, இதையெல்லாம் சொல்லி உங்களை பாராட்டுகிறோம் பானுங்க. ஏன்னா அது என்ன பிரயோஜனங்கிறது? இப்படி தான் இன்னைக்கு நம்முடைய உலகமே என்ன செஞ்சிட்டு இருக்குது, அறிவு உலகம் போயிட்டு இருக்கு. எதுக்கு வந்தோமோ அதை விட்டுட்டு வேற எதையோ செய்கிற இடத்துல தான் அறிவு உலகம் போயிட்டு இருக்குது. என்ன பூர்வம் வரணும்? அனுபவபூர்வமாக வரணும். அந்த சிவகோசரியாருக்கும் கண்ணப்பருக்குமான வேறுபாடு என்ன? சிவகோசரியார் அதை ஒரு செயலாக எடுத்தார். சிவகோசரியாரை பொறுத்த அளவில் அது ஒரு சிவலிங்கம். கண்ணப்பரை பொறுத்தால் இரத்தமும் சதையுமாக நமக்கு பசிப்பது போல பசிக்கக்கூடிய ஒரு உருவம் உண்டா இல்லையா? அதில் தான் யார் முந்தினது? கண்ணப்பர் முந்தினார். அந்த இடத்துக்கு நம்ம மாறணும். இதில் இருக்கிற செய்திக்கு வாங்க. சிவபிரான் விரும்புவது இந்த தலம். அடுத்த வரி ரொம்ப முக்கியம். பறக்கும் கீர்த்தி உடையார் நரையூரில். நரையூருங்கிறது தலம், சித்தீச்சரம்ங்கிறது கோயில், அப்படிதானே? நரையூரில் அந்த பறக்கும் கீர்த்தி உடையாருங்கிறது தான் இப்போ நம்ம எடுத்து சிந்திக்க வேண்டிய இடம். பரவிய புகழ் உடையவர்கள் வாழ்வது. இப்போ நம்முடைய வகுப்புல வந்து புகழையும் எதையும் விரும்பக்கூடாதுன்னு சொல்றோம், பொருளையும் புகழையும் விரும்பக்கூடாது. அது மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். நான் சொன்னேன், ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியல அந்த வரியை. ஒண்ணுமே இல்லை. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம். நான் சும்மா எங்க இருக்குன்னு தெரியாம பல வருஷமா சொல்லிட்டு அலைஞ்சேன். ஆனா மாணிக்க வாசகர் அதை மூலமாவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம், ரெண்டையுமே சொல்றாரு. அந்த வரியை ஞாபகம் வச்சுடுங்க. நீ மூல வரி வச்சு பேச. போன சித்தாந்த வகுப்புல கேட்டேன், ஒருத்தர் வேற இதே சொல்றாங்க, புகழ் மீன் தோழி மீன் அப்படின்னாங்க. யாரோ ஒரு அடியார் சொன்னாங்க. அது தொடர்புடையது தான், தவறான செய்தி அல்ல. ஆமா ஆமா, அந்த அதை வேண்டேன் புகழ் சொல்லும் போது குரல் எல்லாம் கீழே போயிடும். மாணிக்க வாசகரை பதிவு பண்றாரு, வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் அப்படின்னு ரெண்டையுமே பதிவு பண்றேன். நாம சொல்ற வரிசை கொஞ்சம் மாறுது. நான் வந்து முதல்ல செல்வத்தை சொல்லி அதுக்கு ஒரு புகழை சொல்லுவேன். அவர் ஞானிகள் இப்படி பிரித்து பார்க்குற இடத்துல இல்லையா, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து தானே பார்க்குறாங்க. பிறகு எப்போ வந்தாதான் என்ன? ரெண்டுமே உயிருக்கு ஆபத்து. அது எப்போ வந்தாதான் என்ன? ஆமா, கற்றாரை வேண்டேன்கிறார். புரியுதா? அதனால
அது அமையுங்கிற இறைவனை எனக்கு உணர்த்துவாருங்கிற பொருளை சொல்றேன். எனவே இந்த இடத்துல புகழ் வருது, அதை பார்க்கணும். பரவிய புகழார் வாழ்வது, பறக்கும் கீர்த்தி உடையார். அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளணும்னா, இறைவனை புகழ்ந்ததனால் புகழ் பெற்றார்கள் அர்த்தம். இந்த உரை என்ன இருக்குன்னா, பரவிய புகழார் இருக்குது. பரவிய புகழார் வாழ்வது, இறைவனை புகழ்ந்து எங்கும் புகழோடு வாழக்கூடியவர்கள். புகழ் எதனால வந்ததுன்னு கேட்கணும். பறக்கும்னா பரவி கிடக்கின்றன அர்த்தம். அந்த புகழ் எதனால வந்ததுன்னு பார்க்கணும். எந்த நெறியில் நின்றதனால்? சைவ நெறியில் நின்று வந்ததனால் வந்த புகழ். அதேதான், சைவ நெறியில் நின்றதனால் வந்த புகழ். நெறியில் நின்றதனால். அன்றைக்கு ஒரு பண்டார சாத்திர நூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு முக்கியமான செய்தி சொல்லியிருக்கிறாங்க. புண்ணியம் இல்லாதவர்களுக்கு ஞான கல்வி கொடுக்கக்கூடாது. இது ஒரு புதிய செய்தி. இப்போ நம்ம பக்குவம் இல்லாதவர்களும் தகுதி இல்லாதவர்களும் அங்கே என்ன இருக்குது? புண்ணியம் இல்லாதவர்களுக்கு ஞான செய்தியை கொடுக்கக்கூடாது, அது குற்றத்தில் முடியும். மூலத்தில் குற்றத்தில் முடியும் இருக்குது. உரையாசிரியர் சொல்றாரு வீணாக போகுங்கிறார். குஞ்சித பாதையை என்ன சொல்லி எழுதுறாரு? வீணாக போகும். இது புது செய்தி, இன்னைக்கு உங்களுக்கு வகுப்புல புது செய்தி. நம்ம என்ன சொல்லுவோம்னா, தகுதி இல்லாதவர்கள், வகுப்புக்கு ஒழுங்கா வராதவர்கள், அப்படிலாம் நீங்க காரணம் சொல்லுவீங்க. ஆனா அங்க என்ன சொல்லியிருக்குது? புண்ணியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஞான கல்வியை கொடுக்கக்கூடாது, கொடுப்பது குற்றத்தில் முடியும், அது தவப்பயன், அது வீணாக போகும்னு எழுதுறார் கடைசியில் உரையாசிரியர். அதனால் இந்த புகழுடையவர்ங்கிறத நீங்க அறவழி வருகின்ற புகழாக கருதிடக்கூடாது. அருள் சமய நெறியில் நின்றதனால் வந்த புகழ். திருஞான சம்பந்தருக்கு புகழ் கிடைத்தது சைவ நெறியை நிலைநாட்டியதால். அப்பருக்கு புகழ் கிடைத்தது சைவ நெறியில் வந்த தடைகளை உடைத்து எறிந்ததனால். முக்கியமா அவருக்கு அதுதான் மெயின் விஷயம். சுந்தரருக்கு புகழ் கிடைத்தது இறைவனுக்கே யாராய் இருந்ததுனால, நண்பனா இருந்து புகழ் அடைஞ்சார். அவர் புகழடைய கிடைத்தது. இளையான்குடி மாரநாயனாருக்கு புகழ் கிடைத்தது அடியார்களுக்கு அன்னமிடுகின்ற அன்னம்பாலிக்கின்ற நெறியில நின்றார். அவருடைய புகழை யார் வெளியே காட்டினா? இறைவன் காட்டினார். அப்போதியடிகளுக்கு புகழ் கிடைத்தது. இது எல்லாமே வெளியே போக்கஸ் ஆனது சார். புகழ் கிடைத்ததுன்னா இருந்ததுன்னு பொருள் அல்ல. அவங்க யாருன்னே தெரியாம தன்னை காட்டிக்கிடாமலே போஸ்ட் அடிச்சு ஒட்டாமலே இருக்கிறாங்க. இறைவன் போய் நான் இந்த ஈரோடு வகுப்புல உங்களுக்கு போஸ்ட் அடிக்கிறது இறைவனுக்கு தெரியும். அவர் போஸ்ட் அடிச்சிருவாரு. நீங்களே என்ன செய்யாதீங்க, அடிக்காதீங்க. உங்களுக்கு எப்போ போஸ்ட் அடிக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியும். அது அந்த இளையான்குடி மாரநாயனார் வீட்டுக்கு இறைவன் போகலன்னா அவர் போக்கஸ் ஆகியிருக்க மாட்டார். யாரே போய் ஆக்குறா? இறைவன் அந்த புகழை கொண்டு வர்றார். யாருக்கு? இளையான்குடி மாரநாயனாருக்கு. இப்படி ஒவ்வொரு நாயனார எடுத்தீங்கன்னா அவர்கள் நெறியில் நின்றதனால் வருகின்ற புகழை யார் வெளியே எடுத்து காட்டுவா? இறைவன் காட்டுவார். அந்த புகழை இறைவன் எடுத்து காட்டுவார். இளையான்குடி மாரநாயனார் இப்படி எந்தெந்த நீங்க உங்களுக்கு ஞாபகம் வர நாயனார்கள் எல்லாம் வேற கோணத்தில் பார்க்கணும். இப்ப ஞானசம்பந்தருக்கு சொன்ன காரணத்தை யாருக்கு சொல்லல, அதுதான் அதுல முக்கியம். எல்லாரையும் சொல்லிடலாம், ஆனா காரணங்கள் மாறணும். காரணங்களை டெக்னிக்கா மாற்றணும். இவர் மூர்த்தி நாயனாருக்கு புகழ் கிடைத்தது அவருக்கு சந்தனம் அரைத்த நெறியில நின்றதுனால. சந்தனம் அரைக்கிற நாயனார் யாராயிட்டார்? மதுரைக்கு மன்னர் ஆயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தரையா நகர்த்தணும். தண்டியடிகளுக்கு புகழ் கிடைத்தது திருக்குளம் தோன்றினதுனால, நெறியில் நின்றதனால. எனவே சைவ நெறியில் உள்ளவர்கள் புகழுக்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடாது. புகழை யார் தருவாருங்கிறது தான் முக்கியம். நெறியில நிற்கிறது தான் உங்களுடைய வேலையை தவிர உங்களை நீங்களே நம்மளை நாமளே புகழ்ந்து கொண்டிருப்பதற்கு சைவத்தில் என்ன கிடையாது? அனுமதி கிடையாது. நம்மை நாமே புகழ்ந்து கொண்டிருப்பதற்கு சைவத்தில் எந்த விதமான அனுமதியும் கிடையாது. அதுல கவனமா இருக்கணும். அதைத்தான் இதுல சொல்றாரு. அதுல இந்த வரி ரொம்ப முக்கியம். பறக்கும் கீர்த்தி உடையார் நரையூரில்.
அதில் ரொம்ப முக்கியமானதை விட்டுட்டோம். இன்னும் நான் சொல்லி முடிக்கல. இந்த புகழுடையார் என்பது சாதனத்துக்கு முந்தி வருவதா பிந்தி வருவதா? அப்போ சாதன பயனாக வரும். மறந்துடாதீங்க. எதாக வரும்? சாதனத்தின் பயனாக வரும். நாம புகழை எப்போ போக்கஸ் பண்றோம்? புகழையே சாதனமா போக்கஸ் பண்றோம். இதுதான் பிரச்சனை. இதை நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா பொழைச்சிக்கலாம். யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், எனக்கும் புகழ்ந்தா பிடிக்க தான் செய்யும். நானா இருந்தாலும் பொழைச்சிக்கலாம். சாதனம் செய்து வரவேண்டியது சைவ புகழ். நாம சாதனத்தையே புகழையே எதாக எடுக்கிறோம்? புகழ் சாதனம் கிடையாது. மறந்துடாதீங்க. புகழ் என்பது என்ன கிடையாது? சாதனம் கிடையாது. நாம் இறைவனுக்கு நெறியில நிற்கிறோம். நம்மளை யாரே புகழ்வா? இறைவனே நமக்கு புகழை கொடுத்து போக்கஸ் பண்ணுவார். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். முக்கியமான வரி, சாதாரண வரி கிடையாது. அதை நான் உங்களுக்கு நேரம் வரும்போது பிரமாணங்களோட விரிக்கிறேன். இன்னும் நிறைய விரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஞானசம்பந்தர் கிட்ட கேட்குறாரு பாண்டிய மன்னன் மதுரையில், கூன்பாண்டியன் கேட்குறான், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திருஞான சம்பந்தர் தன்னுடைய புகழை சொல்லலை. எந்த ஊர் பேரை சொல்றாரு? சீகாழிக்கு 12 பேர் இருக்குன்னு இதான் சமயம் சொல்லி அதுக்கு ஒரு பதிகத்தை தட்டி எடுக்கிறார். புரியுதா? இதுதான் நம்மை புகழ்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், பிறர் நம்மை புகழ்கின்ற சூழல் வரும்போதெல்லாம் யார் புகழ்கிற சூழ்நிலையை உண்டு பண்ணணும்? இறைவனை புகழ்வதற்கான சூழலை நம்ம உருவாக்கணும். அதுதான். அதனால தான் ஞானசம்பந்தர் மதுரைக்குள்ள போய் இறங்கின உடனேயே இறைவன்கிட்ட போய் டிமாண்ட் வைக்கிறார். ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் அப்படின்னார். இந்த இடத்த சேர்த்தீங்கன்னா தான் இப்போ நம்ம இவ்வளவு நேரம் இழுத்தது புரியும். நம்ம அந்த 15 நிமிஷம் பேசலைன்னா அதில் இருக்கிறத பேசலாம். இப்போ பேசுனது ரூட்டு மாறிட்டு. ஞாலம் நின்புகழே மிக வேண்டும்னார். இறைவனுடைய புகழே மிக வேண்டும்னு மதுரையில் எல்லா வாதமும் பண்ண பிறகு சொன்னாரா, பண்றதுக்கு முந்தி சொன்னாரா? அதுதான். அது அடுத்த வேறுபாடு. இறைவன் புகழே மிக வேண்டும்னு நீங்க நின்றுகிட்டீங்கன்னா உங்க புகழ் மிக வேண்டுங்கிற இடத்துக்கு யார் வந்துருவா? அதுதான். இதுதான் இதுல இருக்கிற லாஜிக், இதுல இருக்கிற கண்டென்ட். நம்முடைய புகழை நாம பேசுறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம்னா இறைவன் விட்டுருவாரு. நான் இவன் வந்து என்ன வர்க்கத்துக்கு சரியான ஆளு? ஆன்ம வர்க்கத்துக்கு சரியான ஆளு. இவன் ஆன்மா சிவமாம் தன்மை பெறுவதற்கு தகுதியற்றவன். அவனை என்ன செய்து கொண்டிருப்பான்? புகழ்ந்து கொண்டிருப்பான். இன்னொரு பிரமாணம் கூட உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை எழுதிக்கிடுங்க. ஞானசம்பந்தர் மதுரையில் சென்றவுடன் என்ன சொல்றாரு? உன்னுடைய புகழ் தான் இருக்கணும், யார் புகழ் இருக்கக்கூடாது. இறைவன் என்ன சொல்றாரு? இல்ல உங்க புகழ் தான் இருக்கணும், ஏன் புகழ் இருக்கக்கூடாது. யார் சொல்றா? இறைவன் உடனே யாரை கையில் எடுக்கிறாரு? ஞானசம்பந்தரை கையில் எடுத்து அந்த 8000 சமணர்களையும் வெல்லக்கூடிய சக்தியை எத்தனை வயசுக்குள்ள கொடுக்கிறாரு? 16 வயதுக்குள்ளேயே அவருக்கு கொடுக்கிறார். நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஐடியாவை சொல்றேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லலனாலும் எனக்கு இறைவன் சொல்லி தருவாரு. நான் கவனமா இருப்பேன். இதை கையில் எடுத்தோம்னா பிழைக்கலாம். புரியுதா? அதே இன்னொரு பதிகம் சொல்றேன், சுந்தரருடைய பதிகம். அது ஒரு பதிகத்தில் சொல்லுவார்ல, இவன் அர்ஜுனன் சொல்லி புகழ்ந்தாலும் தரமாட்டான், தம்மையே புகழ்ந்துங்கிற பதிகத்தை பிடிச்சிங்கன்னா நான் இவ்வளவு நேரம் பேசினது எல்லாம் புரிஞ்சு. இன்னும் நான் அந்த பதிகத்தை எடுக்கணுங்கிறத ஆரம்பிச்சோம்னா இன்னும் 1 மணி நேரம் பேசலாம். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் தொண்டருக்கு தருகிலா பொய்மையாளரை புகழாதே எத்தை புகழூர் புலவீரும் பாடுமீன் புலவீர்கள். இப்ப நான் ஒரு வரியை தான் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த பதிகத்தையே பிரிச்சு மேயணும். ஆமா, சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கேடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. ஆமா, இவ்வளவு. இது நம்ம 20 நிமிடம் நம்ம இதை இழுத்ததனுடைய பயன்தான் இங்க வந்து நிற்கிறோம். இதுதான் இழுக்கிறது. சும்மா அதுல என்ன வருதோ வரலையோ இழுத்து பார்க்கறது, தேர் நகருதோ இல்லையோ இழுத்து பார்க்கறது. இப்போ அந்த பதிகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது. அதாவது புகழ்வதற்குரியவன் யாரு? இறைவன். நீங்க மனிதர்களை புகழ்ந்தால் இறைவனால் கிடைக்கிற எதுவும் என்ன செய்யாது? கிடைக்காது. அது அடுத்த லாஜிக், அது அடுத்த கண்டென்ட், அதை எடுத்து கான்செப்ட். புகழ்வதற்குரியவது இறைவனே. மனிதர்களை நீங்கள் புகழும் போது இறைவனால் கிடைக்கிற எதுவும் நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அவனை புகழ்ந்த வேலையும் வேஸ்டா போயிடும். அவர் சொல்றாருல, ஒண்ணுமே தரமாட்டாங்கன்னு சொல்றாரு. ஒண்ணுமே தரமாட்டாரு அப்படின்னு தரமாட்டான்ல சொல்றாரு. நீங்க பெரிய வள்ளல்னு சொன்னாலும் தரமாட்டான். ரொம்ப வயசானவனை போய் நீங்க இளைஞன் சொன்னாலும் தரமாட்டான்.
அப்படின்னு சுந்தரர் சொல்றார். இதையெல்லாம் நீங்க உள்வாங்கினீங்கன்னா புகழ்ங்கிற கான்செப்ட் வரும்போது நம்ம என்ன செய்யணுங்கிறது புரியும். அந்த புகழ நிலையற்றதாக போயிடும். ஆமா, நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கான்செப்ட் புகழ்னு வந்துச்சுன்னா நாம தட்டி எடுத்து விடலாம். இது இந்த ரிங்குக்குள்ள சுத்தி 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 அடிக்கலாம். இதுக்கு வெளியே ரிங்கே கிடையாது. இது நம்ம எங்க போயெல்லாம் இடிக்குங்கிறத பார்த்துட்டோம். பெரிய புராணம் எப்படி வரும், தேவாரம் எப்படி வரும், எல்லாமே பார்த்துட்டோம் என்று இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். அந்த அடுத்த பகுதிக்கு போகலாம். அதனால தான் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியர் போற்றி பகருடை பாடுறார். சாத்திரமும் சொல்லியாச்சு உங்களுக்கு. போற்றி பகருடை பாடுறாருல யார் மேல? இறைவனை போற்றி பகருடை பாடினாரு. குருவை போற்றுறாரு, இறைவனை போற்றுறாரு, போற்றி பகருடை பாடுறாரு. ஏனென்றால் குருவை போற்றுவதையே இறைவனை போற்றுவதாக கருதி அவர் எடுத்தார் என்று இந்த தேவார பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதிக்கு போகலாம்.